சில சூழ்நிலைகள் இருக்கலாம். செங்கடலை போல இது எப்படி கடக்கும்னு தெரியலையே, இந்த புதிய வருஷம் ஆரம்பிச்சது மாதிரி இருந்தது, சீக்கிரமா போகுது, எப்படி நான் கடந்து போவேன்னு தெரியல உட்கார்ந்து இருக்கலாம். செங்கடலை முன்னாடி நிக்கிறத போல வழி தெரியாம வாசல் தெரியாம நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எகிப்துல தேவன் செய்த அற்புதத்தை போல இந்த புதிய மாதம் செங்கடலை ரெண்டா பிளக்க பண்றது மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரத்தை, வாழ்க்கையில் இருக்கிற இந்த செங்கடலை போல இருக்கிற கடன் பிரச்சனையை, செங்கடலை போல இருக்கிற இந்த அவமானத்தை, செங்கடலை போல இருக்கிற ஒரு மனுஷனுடைய நிந்தைகளை தேவன் கடக்க பண்ணுவார். இந்த புதிய மாதம் எகிப்தின் வல்லம் எப்படி அவனை அடக்குச்சோ, அவனை ஒடுக்குச்சோ, அது போல தேவன் அவர்கள் மத்தியில அவனை விடுவித்து கர்த்தர் கொண்டு வருவார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, எகிப்துனாவே அடிமைதாங்க, அடிமைத்தனம் தாங்க. எந்த பாவத்தை விட முடியாம எந்த பாவத்தோடு போராடுறீங்களோ, இந்த புதிய மாதம் கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, எகிப்துங்கிற அடிமைத்தனத்திலிருந்து தேவனை கர்த்தர் விடுதலையாக்கி அவனை அதிசயங்களை காண பண்ணுவார். நிறைய பேர் சகோதரிமாருக்கு எப்படி என் பிள்ளை கல்யாணம் பண்ணுவேன், எப்படி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேன், எப்படி வீடு கட்டுவேன், பல காரியத்தை செய்து யோசித்து 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 மனமடிவாயி கலங்கி போய் என் வியாதி இப்படி இருக்குது, என் பலவீனம் இப்படி இருக்குது, நான் எப்படிதான் வாழ்வேன்னு தெரியலையே, நான் மறிச்சு போகணும், என் குடும்ப வாழ்க்கை அவ்வளவுதான், என் பிள்ளைகள் என்ன பல காரியத்தை யோசித்து கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிற தேவன் இந்த புதிய மாதம் அதிசயங்களால காண பண்ணுவார். இந்த புதிய மாதம் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். இந்த புதிய மாதம் தேவனை கர்த்தர் உங்களை அதிசயம் காண பண்ணுவார். தேவ செய்தி கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிற தேவனை கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆண்டவர் சொல்ற இந்த புதிய மாதம் அதிசயங்களால் மாத்திரமல்ல, அற்புதங்கள் மாத்திரமல்ல, தேவன் அவர்களோடு இருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் முன்னும் பின்னும் நடந்து போனாரு. எப்படி போனார் பாருங்க, மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா தேவனும் காவல் போட்டிருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா காரியத்தை ஆசீர்வதிச்சாரு, அவங்களோடு இருந்தார். அதே போல இந்த புதிய மாதம் என்னன்னா, இந்த புதிய மாதம் வந்தா மட்டும் வாக்குத்தத்தம் வருதுன்னா இல்ல, வாக்குத்தத்தம் நிறைய இருக்குது. ஆனா தேவன் ஒவ்வொரு மாதம் உங்களோடு பேசுகிற காரியம், ஒவ்வொரு மாதம் உங்களோட இருத்தினோட அங்கலாய்ப்பு அறிந்திருக்கிற காரியம். அதான் சொல்லுகிறேன், இந்த புதிய மாதம் நான் எழுந்தோன்னே ஆண்டு என்ன பேசணும், இந்த புதிய மாதம் என்ன சொல்லணும் அப்படி சொல்லுவது, அதிசயங்களை நான் காண பண்ணுன்னு சொல்லு. ஆமா, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு உங்களை தான் அதிசயங்களை நீங்க பாப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத அதிசயத்தை, இது வரைக்கும் உங்க கண்கள் கிரகிக்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வார். எதுல நீங்க போராடுறீங்களோ, எதுல ரொம்ப மடமடிவாகிறீங்களோ, எதுல சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த புதிய மாதம் கர்த்தர் உங்களை அதிசயங்களால காண பண்ணுவார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, அதிசயங்களால அற்புதங்களால இஸ்ரவேலுக்கு தேவன் செய்த அற்புதமே மிராக்கிளே பயங்கரம். 10 வாதைகள் அனுப்பிச்சுட்டார். 10 வாதைகள் எகிப்துக்கு விரோதமாக அனுப்பிச்சுட்டாரு. அது மாத்திரம் தன் ஜனத்தை பாதுகாத்தாரு. அந்த பட்டணத்தை இருளா போட்டாரு. தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய நேசிக்கிற பிள்ளைகளுக்காக அதான் ஆண்டவர் செய்ய போறாரு. அதிசயங்களை என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் காண பண்ணுவார். மோசே போல, மோசே முன்னாடி தேவன் போனார்ல, தேவன் நடத்தினார்ல, அதே மாதிரி உங்களை அதிசயங்களால தேவன்